கரூர் அருகாமையிலே நடந்த ஒரு கோர விபத்தை குறித்து கேள்விப்பட்டீங்களா? கரூர்ல, சேலம் பக்கத்தில் கரூர்ல காலையில் ஒரு 5 மணிக்கு பெங்களூர் இருந்து கடந்து வந்த ஒரு பிரைவேட் பஸ் ஒரு டிராக்டர் மேலே மோதி அந்த டிராக்டரில் ஒரு 4 பேர் இறந்து போனார்கள். இந்த பஸ்ஸில் உள்ள 4-5 பேர் இறந்து போனார்கள். இந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு போய் அங்கிருந்து கடந்து வந்த ஒரு டூரிஸ்ட் வேன் மேலே மோதி அந்த வேனில் ஒரு 4-5 பேர் சிறு குழந்தைகள் உட்பட அநேகர் மரித்து போனார்கள். அகோரமான சம்பவம். அந்த கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம அன்றாட கேள்விப்படுகிற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த சம்பவத்தை மாத்திரம் பாஸ்டர் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறார்? எல்லாரும் கேள்வி வரும் தானே. நேற்றைக்கு அந்த பெங்களூர்ல இருந்து இங்கே கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டுக்கு கடந்து வந்த அந்த பஸ்ஸில் அந்த டிரைவர் அவுட்டு, டிரைவர் கூட இருந்த அந்த 3-4 பேர் அவுட்டு. அதுக்கு அடுத்த சீட்டில் இருந்தவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் உயிரோடு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜானி கொஞ்சம் எழுந்து நில்லு. அவர் தான் எங்கள் பையன் ஜானி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுது தெரியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நாம் கடந்து போகும்பொழுதுதான் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. அப்போ இவங்க இருந்து வர்றான். நாங்கள் இங்கே ஜெபம் போகும்பொழுது ஜெபித்து அனுப்புகிறோம். நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய பிரயாணத்தை காத்துக்கொள்ளும். காலையில் ஒரு 5 மணிக்கு நான் வழக்கத்தின்படி ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே அவனை சூழ தூதரை. அந்த சம்பவம் அப்போ தான் நடந்திருக்குது. இந்த பஸ் ஜாம் ஆகிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக எல்லாரையும் வெளியேற்றுறாங்க. அங்கிருந்து வந்தவர்கள், அங்கே அடிபட்டவர்கள், இங்கே அடிபட்டவர்கள், அந்த டிராக்டரில் அடிபட்டவர்கள், இவங்க எல்லாரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றுற வேலை நம்முடைய பிள்ளைகள் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அகோரமாயிட்டு இவங்களுக்கு அடிபட்ட மாதிரி கம்ப்ளீட்டாக ரத்தமாய் எல்லாரையும் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தபோது இவங்க யாருக்குமே எந்த அடியும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு 3-4 பேர் அங்கிருந்து பயணப்பட்டு வந்தார்கள். அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வேளைகளில் தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.